தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் KR ரமேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பர். வைகாசி அப்படிங்கிற மாதம் பிறக்க போகுது. முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது சார் ஃபினான்ஷியலா? வைகாசி மாதம் அப்படின்னா மாதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் அப்படின்னு விஷ்ணு சொல்கிறது வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறாருன்னு நாரதர் அம்பரீஷ் அப்படிங்கிற மகாராஜா கிட்ட சொல்கிறார். சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் மாதம்னே இதுக்கு ஒரு பேர் உண்டு. அப்படி ரொம்ப சிறப்பான மாதம். நம்ம ஜோதிட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு அடுத்தது ரிஷபம்னு இருக்கும். அது 2ஆம் இடம்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடம் தான் தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே தான் மாதத்தில் சூரியன் அவங்க போகிறார். சூரியன் தான் எப்பவுமே ராஜா. ராஜா வந்து 2ஆம் இடத்துல அமர்ந்து விட்டார்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் வந்து அமர்ந்துட்டார்னா எப்படி இருக்கும்? நல்ல ஜோஷாக இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு பொறுப்பை கொண்டு வந்து வச்சுருவார். அப்போ பணம் ரிலேட்டடெல்லாம் பேச போகிறாங்கன்னு அர்த்தமாகிடுது. தெரிஞ்சோ தெரியாமலோ முத நாள் வந்து மாத பிறப்புக்கு முத நாள் சித்திரையோட கடைசி 31ஆவது நாளில் குரு பெயர்றார். அப்போ குரு பெயர்ந்து இங்கேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அவர் வந்து மிதுன ராசிக்குள்ளே போயிடுறார். அப்போது ரிஷபத்துக்கு 2ஆம் இடம்னு பார்க்கும், அதுவும் தனக்காரன் ஆகிடுது. அங்கேயும் பணத்தை பற்றி பேச போகிறோம். வைகாசி மாதத்தில் இன்னொரு பெயர்ச்சின்னு சொன்னால் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. 18ஆம் தேதி மே மாதம் நடக்க போகுது. அப்போ அதுவுமே ரொம்ப முக்கியமான நோட்டமெல்லாம் பார்க்கணும். அப்போது எல்லாமே அழகாக வந்து கோயின்சிடன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சிடுது. அப்படிங்கிறதுனால வைகாசி மாதத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும். நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சென்ஸு கோல்டுலேயும் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன், அது தவிர ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லேயும் ஃப்ளக்சுவேஷன்ஸ், எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்ற இறக்கங்கள் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய மாதம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். இதுவும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய இன்ஃபேக்ட் இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதம்லாம் ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு காலேஜெல்லாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் போகணும், அடுத்து அட்மிஷன் எல்லாம் பார்க்கணுன்னா அப்போ அதுக்கு அது கேபிட்டேஷன் ஃபீஸ் அதெல்லாம் பண்ணோம். இதை பற்றின எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய அப்படின்னு வந்துடும். ஏன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரிஷபராசியிலேருந்து பார்க்கும்போது இப்போ கேதுங்கிறது 5ஆம் இடத்துல இருந்துட்டு அவர் 4ஆம் இடத்துக்கு மூவார். 5ன்னா குழந்தைகள் விஷயம் இல்லையா? அவர்களுடைய அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஆற்றல் மிக்க வாழ்க்கை, இதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படி செலவு பண்ணணும்னு யோசிப்பாங்க. அப்போ அதனுடைய தன்மையும் இங்கே வெளியே வந்துடும். இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இருக்குமானா பொதுவாக இப்படி தான் இருக்கும். முண்டேன் அஸ்ட்ராலஜி பிரகாரம் பார்த்தேன்னா கொஞ்சம் நம்ம கேரளா சைட்லலாம் கொஞ்சம் நிலச்சரிவு, சில தொற்று நோய்கள், இதெல்லாம் கூட ஆபத்துகள் காட்டுறது. ஸோ இதுவும் மைண்டில் வச்சுக்கணும். ஓஹோ, இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம். இந்த காய்ச்சல்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் அந்த எனர்ஜி மாறி இருக்கும், காஸ்மிக்காக மாறி இருக்குது, அதனுடைய தன்மையும் இருக்கும். அதனால தான் பொதுவாகவே சொல்லுவாங்க வைகாசி மாதத்தில் உதக தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதக தானம்னா நத்திங் பட் தண்ணீர், நீர் தானம் செய்வது. இது ரொம்ப முக்கியமான தானமாக வச்சுருப்பாங்க. இதை செய்தாலே நிறைய இடத்துல ரெமெடி கிடச்சிரும்னு சொல்லுவாங்க. பணத்தை இன்னும் சொல்லலாம், தண்ணி போல் செலவு பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த தண்ணீரை அப்படி தானமாக கொடுத்தா திரும்பி வரும். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறா, நம்ம எது கொடுக்குறோமோ அது திரும்பி வரும் அப்படின்னு. அப்போ தண்ணீரை தானமாக கொடுத்தா, அதாவது உங்களுடைய பணம் தானமாக கொடுத்தா பணம் திரும்பி வரும். இதுதான் லாஜிக்கலாக வச்சுக்கணும். அப்போது அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். கண்டிப்பா சார். பொது பலன்கள்லாம் இருந்தாலும் என்னோட ராசிக்கு இந்த வைகாசியில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. முதலாவதாக இருக்க மேஷராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல பினான்சியலா என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சார்? மேஷராசி பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துருப்பார். அண்டு ராகு பெயர்ந்து 11ஆவது இடத்துக்கு லாபத்துக்கு போயிருப்பார். இது ரெண்டுமே பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும். பொருளாதாரத்தில் ஒரு உந்துதல் மூலிமா, சுறுசுறுப்பு மூலிமா, வேகத்தின் மூலிமா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதில் புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொழில் சாலைகள்லாம் வச்சுருக்காங்கன்னா புதிய நவீன உக்தி கொண்ட உபகரணங்கள்லாம் வாங்குவாங்க.
அதை வச்சு லாபத்தை சம்பாதிக்கிறது. ஸோ ஐடியாவே அவங்களுக்கு புதுசாக இருக்கும், நம்ம இப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்த ஆர்வத்தை கொஞ்சம் வெளியில் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வைபை கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்ரேட் பவர் வந்து அவங்க மைண்டில் வந்துடும். குடும்பத்துலேயும் அதே மாதிரி ரொம்ப கேர் எடுத்துக்கின்னு வரும். இவ்வளோ நாள் கொஞ்சம் மண்டைக்குள்ளே ரொம்ப ப்ரெஷரில் இருந்தாங்க. சூரியன் உட்கார்ந்துருந்ததும் மேஷத்தில் உட்கார்ந்துருந்தார் உச்சியில், இப்போ வெளியிறாரு. நார்மலாக எரிச்சல் கொடுத்துருக்கோம், கண் நோய் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் தெரியாகும். 2ஆம் இடத்துல குரு இருந்துட்டு இப்போ 3ஆம் இடத்துக்கு மூவாரார். அவர் தனத்தில் இருந்தவர் இப்போது பொறுப்பாக மாறிடுவார். சுறுசுறுப்பு வேகம் இதெல்லாம் ஜாஸ்தி வரும். இல்லைப்பா கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும், நான் இதெல்லாம் பிளானில் வச்சுருந்தேன், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து ரியல் டைமில் ஒரு பிக்சர் பார்க்குற ஒரு எவிடென்ஷியல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுத்துரும் இந்த மேஷத்துக்கு. அதனால் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தான் அவங்களுக்கு டு மேக் தெம் செல்ஃப் ரிச் இன் தர் ஃபேமிலி. இனிமே இவங்க மேம்படுறதுக்காக பரிகாரங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? இவங்களும் தானம் செய்வது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன தானம் செய்யணுன்னாக்க, அந்த பருப்பு வகைகளெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் தானம் செய்கிறது நல்லது. நவதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதே தானம் செய்தால் இவர்களுக்கு பலன்கள் உண்டு. ஏன்னா ராகு போய் உட்கார்ந்துருக்க போகிறது லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருப்பார். லாபத்தில் உட்கார்ந்து சும்மா இருக்க மாட்டார், அவர் தன் வேலையை காட்டுவார். சரியா, லாபத்தை மட்டுப்படுத்துவார், இல்லை அதிகப்படுத்தணும், இந்த மல்டிஃபோல்டாக மாற்றணும்னு தோணும். அப்போ இருக்கிறது போறலேன்னு என்ன வரும், அதுக்கு இந்த நவதானியம் வந்து தானம் கொடுக்கும்போது அது கண்ட்ரோலில் வந்து சேர்ந்துடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் இருக்கும் சார்? ரிஷபராசியை ஜென்ரலாகவே ரொம்ப அப்படி ஸ்திரமாக யோசிக்கக்கூடிய ஆசாமிகள். பல தடவை அவங்க ஒரு காரியத்தை யோசித்து தான் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஆமையை விட மெதுவாக, நத்தையை விட மெதுவாக யோசிக்கிறதில்ல. எக்ஸிக்யூஷன்லாம் அழகாக பண்ணுவாங்க, ஆனால் யோசித்து அதை அரைச்சி நல்ல மைய வச்சுருவாங்க. அப்போது அவங்களுடைய ஸ்திரமான தன்மையே அவங்களுக்கு சில இடத்துல ஆபத்தாக மாறுறதும் உண்டு. இந்த மாற்றங்கள் வைகாசி மாதத்தில் எப்படி இருக்குன்னா, எரிச்சல் இருக்கும், அவங்களே கர்ஸ் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். நம்ம கொஞ்சம் வேகமாக தான் செய்யணும், ரொம்ப ஸ்லோ ஆகிட்டோம் அப்படின்னு இவங்களே தற்சோதனை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த தற்சோதனை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அதான் ஃபஸ்ட்டு. ஏண்டா 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டார், அவர் பணத்தை பற்றி அழகாக யோசனை கொடுத்துனே இருப்பார். குடும்பத்தில் பணத்தை பற்றின எண்ணங்கள் நிறையா இருக்கும், இவங்களும் பிடுங்கினே இருப்பாங்க, எதாவது அதை செய்யன்னு சொல்லிட்டு. அப்போ நேச்சுரலி இவருக்கு நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நண்பர்கள் கூடலாம் போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி எண்ணம்லாம் இருக்கும் இல்லையா, இதை கொஞ்சம் மாற்றுவார். நண்பர்கள் எங்கிட்ட வந்து கேட்கட்டும், நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன மாற்றங்கள் கொடுத்தார். இதெல்லாம் மைண்ட் செட்டில் தான் இருக்கும், எக்ஸிக்யூஷனில் வராது. திருப்பி ஹிம்செல்ஃப் கர்ஸ். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு கேது வந்து உட்காந்துரும். 4 அங்கே உட்காந்து சிம்மத்தில் வந்து உட்காந்தோடனே என்ன ஆகும், எக்ஸிக்யூஷனில் ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்னும் கர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்போது பொருளாதாரத்தில் தடைகளை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய மாதம்னு வச்சுக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார், ஆனால் எதை பண்ணுறது இல்லை அப்படின்னு தோணலிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னாக்க, முதல்ல டூஸ் அண்ட் டோன்ஸ் எழுதணும். தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தற்சோதனைன்னு அந்த வார்த்தை அதுக்கு தான் யூஸ் பண்ணேன். தற்சோதனை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கரெக்டாக இருக்காங்க அவங்க. நான் என்ன செய்யணும், அது நார்மலாக எப்படி சொல்லுவேன், நான் வெளியூருக்கு போகிறேன், டிக்கெட் வேணும். இப்போ இந்த சொன்னால் யாரும் டிக்கெட் கொடுப்பாங்களான்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஊர், என்ன டெஸ்டினேஷன், எப்போ போகிறேன் எல்லாம் கேட்குறாங்க இல்லையா. இந்த மாதிரி குறிப்பை கரெக்டாக சொல்லணும். நம்ம சாமிகிட்டே ஏதோ நீ பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்ன கொடுக்கும், சாமி எதை பார்த்து கொடுக்குதோ வாங்க வேண்டியது தான். யூ வில் ஹேவ் டு ஸ்பெசிஃபை வாட் யூ வாண்ட். அதுதான் ரொம்ப கரெக்டாக சொல்லணும். இதுதான் இப்போது ரிஷபராசி செய்யணும். எனக்கு என்ன வேணும்னு ஓப்பனாக நீங்களே எழுதுங்க. 10 நல்லது எழுதுங்க, 10 நடக்காது எழுதுங்க. நடக்காதது ஏன் நடக்கலைன்னு யோசிங்க. அப்போ நேச்சுரலி சரியாக போயிடும். இதுதான் பொருளாதாரத்தில் அவங்க மாற்றத்தை கொடுக்கும். ஃபினான்ஷியல் பிளானிங்கில் மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கரெக்ட் பண்ணால் சரியாயிடும். ஏன்னா இவங்ககிட்ட ஒரு பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அது கையில் வந்து ₹1,00,000 வச்சுக்கிட்டு 5 கோடி ரூபா வேணும்னு கேட்பான். இது மைண்ட் செட்டு. இது வருமானா 5 கோடி இல்லை, முதல்ல இந்த ₹1,00,000 இருக்குல்ல, இதுக்கான செலவு முதல்ல வெயில் அந்த 1,00,000 எப்படி மாற்ற முடியும் பாரு. மேக்ஸிமம் 2 லட்சம் மாற்ற முடியும், அதுவே சக்ஸஸ். உடனே ஸ்பெக்குலேட்டிவ் யோசிக்கும். ஏன்னா இவங்களுக்கு எப்போவுமே அந்த ஐடியா வந்துடும், ஸ்பெக்குலேட். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து மிதுனம் இருக்கிறதுனால ஸ்பெக்குலேட் பண்ணி பார்க்கலாம்னு தோணும். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை மாற்றணும். இவங்க இதை மாற்றணுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்.
பக்கத்தில் இருக்க கோசாலைக்கு போகணும். அங்கே போய் மாட்டுக்கு சாப்பாடு கையால் பசுப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். கையில் வச்சுட்டு கொடுக்கணும். இலையும் பழமும் கொண்டு வாயில் ஊட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பசுப்பித்துட்டே வந்தாங்கன்னா இவருக்கு அந்த அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். யோசனை பண்ணணும், அதை நிதானம் வரணும். அந்த பசுப்பிக்கிறதோட பேசிக் ஐடியா கீழே போட்டு வரதில்லை, நிதானம். அந்த தானத்தில் சிறந்த நிதானம்ங்கிற தானத்தை தான் இவர் பண்ணணும். பண்ணினா டெஃபினட்டாக இவருக்கு பொருளாதாரத்துலையும் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா சார். பரிகாரத்தையும் சேர்த்தே சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல ஃபினான்ஷியலா என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க எதிர்பார்க்கலாம் சார்? மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் குரு வந்து உட்கார்ந்துட்டார். தலையில் குரு உட்கார்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒரு செகண்ட். நம்ம கிளாஸ் ரூம்லேயே வாத்தியார் வந்து உட்காந்துட்டா என்ன பாடுபடுவோம். இந்த பாடு மிதுன ராசிக்கு இருக்குது. இப்போது இந்த ஒரு வருஷம் கன்ஃபார்மாக அவங்க மனசில் வைகாசி மாதம் இல்லை, ஒரு வருஷமே இப்படி தான் இருப்பாங்க. எதையும் மெல்லவும் முடியாது, சொல்லவும் முடியாது. நான் நேர்மை, தர்மம், நியாயம் இது தவிர எதனா பண்ணால் அடி விழுன்னு நல்லா தெரியும். இப்போ அதுக்கிட்ட வேற எங்கேயும் டிவியேட்டே ஆக முடியாது. எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா தலையில் கொட்டுறதுக்கு உட்காந்துருக்கிறார். இது மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ இவர் எனக்கு எந்த ஸ்தானத்துலேருந்து வந்திருக்கிறான்னு பார்க்கணும். இப்போ தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லும்போது தொழில் ரிலேட்டடாக எனக்கு எதனா பண்ண முடியுமான்னு எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் தான், இதெல்லாம் எண்ணங்களாக தான் மைண்டில் வரும். அதை வேகப்படுத்தி பண்ணுறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி 12ஆம் இடத்துல உட்காந்துச்சு, ரிஷபராசியில் போய் உட்காந்துருக்கும் அந்த சூரியன். அப்போ எனர்ஜியும் இல்லை, எண்ணங்கள் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? இழுபறியில் தான் இருக்கும் இல்லையா? இந்த சூழ்நிலை மிதுனத்துக்கு இந்த வைகாசி மாதம் கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற அந்த ஞானகாரகன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்த சிம்ம ராசியில் அந்த இது மாற்றுதலாக உட்காந்துருக்கார் இல்லையா, இதனால் கொஞ்சம் செஞ்சு தான் பார்ப்போமே, கொஞ்சம் லெவலில் சின்ன சின்ன கடைகள் போடுறது, சின்னமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, ரொம்ப பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம நான் அப்படியே மைனூட்டாக போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துரும். பெரிய லாபங்கள் டெஃபினட்டாக அடி கொடுக்கும், சின்ன லாபங்கள் ஓகே ஃபைன். அதாவது ரொட்டீன்ஸ்லாம் அடி வாங்காது. இதுதான் பேசிக் ஐடியா. ரொட்டீன்ஸ் எந்த இடத்துலையும் அடி வாங்காது. கரெக்டாக அந்த பைஃபர்கேஷனை, அந்த தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தொழில் தர்மத்தில் எத்தனை லாபம் வந்தால் போதும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வச்சுன்னா போதும். கரெக்டாக இவங்க போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மீறி இவங்க கால் வச்சாங்கன்னா அகல கால் வச்சு அடி வாங்குறது கன்ஃபார்மாக இருக்கும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, முதல்ல தன்னுடைய ஒர்க்கில் ப்ராஃபிட்டபிலிட்டி என்னன்னு இவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு என்ன பணம் வேணும், அதை தெரிஞ்சுட்டு அந்த பணத்துக்கு என்ன ஓட முடியுமோ அதை மட்டும் பண்ணுறது. கையில் 10 ரூபா வச்சுன்னு லட்ச ரூபாய்க்கு ஓடுறது கிடையாது. 10 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி 10 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி அதில் 1 ரூபா சேமிச்சு முடிஞ்சால் பெரிய விஷயம். இப்படி போட்டேன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். இந்த 10 ரூபாயை நான் 1000 ரூபா மாற்றணும்னு ட்ரை பண்ணால் மாட்டிப்போம். இது இங்கே இவங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான் மிதுனத்துக்கும். ஏன்னா குரு இருக்கிறார், எக்ஸ்ட்ராவே எந்த வேலையும் பண்ண முடியாது. ரன் இந்த சேம். ஸோ அதனால் இவங்களுக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டாக வச்சுருக்கோம். அப்படியே அவ்வளோ ஃபண்ட் ஃப்ளோலாம் பெருசாக இருக்கும்னு சொல்லணும்னா கேஷ் ஃப்ளோவும் பெருசாக இல்லை. பட் ஓகே, ஆனால் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன சார்? இவர் வந்து அவசியம் செவ்வாய் வெள்ளி துர்க்கை தேவியை போய் வணங்கணும். துர்க்கையை வணங்கினா என்ன வருது? கஷ்ட நிவர்த்தியமாகும். இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கங்கையில் போய் மூழ்கி குளிக்கிறதுன்னு சொல்லி ஒரு புண்ணியம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10 நாள் கன்ஃபார்மாக உண்டு. கங்கைனாலே சிவன் தலையிலேருந்து வந்ததுன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு பிரவாகமாக பண வரவை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த துர்க்கையை வணங்குறது. அது இல்லைனாலும் வைகாசி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர் ஸ்பெசிஃபிக்காக காலங்காத்தால் எழுந்துக்கணும், 4:30 மணி 5 மணிக்கே குளிச்சிடணும். இது ரெகுலராக பண்ணாங்கனாலே பண வரவு கன்ஃபார்மாக இருக்கும். கன்ஃபார்மாக இவங்ககிட்ட தனம் வந்துடும். கடகராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது சார்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மலாகவே எல்லாத்தையும் ஓட்டின்ட்டு அழகாக போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா பிளானிங்லாம் எப்போவுமே உண்டு. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு சவுண்டாக இருக்கக்கூடிய ஆசாமிகளில் கடகராசி உண்டு. மேஷராசி கடகராசி நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க.
சிம்ம ராசியில் கொஞ்சம், துலா ராசியில் கொஞ்சம், மகர ராசியில் கொஞ்சம்லாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பணம் ரிலேட்டட் மேட்டர் கொஞ்சம் யோசிப்பாங்க, கரெக்டாக வச்சுருப்பாங்க, கராராக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு எண்ண ஓட்டங்கள்லேயே இவங்க அந்த எண்ணங்கள் இருக்குது. ஏன்னா குரு உச்சத்தில் வரக்கூடிய இடம் இல்லையா, அதனால் ஒரு எண்ண ஓட்டத்தில் கரெக்டாக இருப்பாங்க. எப்படி பணத்தை மெயின்டைன் பண்ணணும்னு இவங்களுக்கு ஐடியா இருக்குது. அதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுக்கு தெரியும். ஆனால் குழப்பங்கள் நிறைய இருக்குமான்னு கேட்டால் குழப்பங்கள் நிறைய வச்சுருப்பாங்க மனதில். இவங்களை சட்டுன்னு ஏமாந்து போயிடுவாங்க. ஏமாறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா மனம் போராட்டங்கள் நிறைய இருக்குது இல்லைங்களா, டக்குன்னு ஏமாந்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஏமாந்துட்டேன்னு ரெட்டிஃபை பண்ணுவாங்க. திடீர்னு யாருன்னா கணக்கு கேட்டாங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் கொடுத்துட்டேனே எப்படி வாங்கிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு பெரிய யோசனை போட்டுகிட்டே இருப்பாங்க. வெளியிலும் சொல்ல மாட்டாங்க. இவெல்லாம் இது எப்படியா உள்ள இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே வச்சு யோசிச்சு இதனால தான் அவங்களுக்கு டிப்ரெஷன் நிறைய இருக்கும். கடகராசிக்காரில் போய் பார்த்தா மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன ரீசன்னா இதான் ரீசன். அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் டக்குன்னு பண்ணுவாங்க. மனசு இலக்கின மனசு டக்குன்னு செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு நம்ம போய் தப்பு பண்ணிட்டோம்னு இவங்களே கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க பொருளாதாரத்தில் எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அப்போது நல்ல வளர்ச்சி கொடுக்க முடியும். சில நேரத்தை சரிஞ்சாங்கன்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்து வளரணுமே யோசிக்க மாட்டாங்க. அப்போ ஃபெயிலியர் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த வைகாசி மாதத்தில் குரு 12ஆம் இடத்துல இருப்பார், விரயம். இவருக்கு குழந்தைகள் இருக்கும்போது அந்த சந்ததிகள் மூலிமா வெளிநாட்டு தொடர்பில் கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டாகும். அவங்க வீடு வாங்கிறது, இல்லை இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது, ஃபாரெக்ஸ் ரிலேட்டடில் ஃப்ளக்சுவேஷனில் கொஞ்சம் லாஸ் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கடகராசிக்கு இன்னவிட்டபுளாக இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் இன்வெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. லேண்டிலலாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் உண்டு. ஏன்னா லாபம் கிடைக்கிறதுக்காக அரசாங்க தொழிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். கொஞ்சம் பண வரவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடைக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், சாவரின் பாண்டெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாண்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இந்த கடகராசி இருப்பாங்க. தே வில் மேக் இட் சம் சவுண்டு, அதில் எல்லாம் பண்ண முடியும். ஆனாலும் குடும்பத்தில் பெருசாக இன்வால்வ் ஆகாங்கன்னா அங்கே தடை இருக்கும். இவங்க ஓப்பனாக ஃபேமிலியில் பேசி வைக்க மாட்டாங்க. அதனால் சின்ன சின்ன சச்சரவுகள், அந்யோன்யம் கெட்டு போகிறது நடக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் எல்லாத்தையும் ஓப்பனாக இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், அவங்களுக்கு என்ன புரியும், அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலாம் சொல்லிவிடுவேன், ஊதிடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா சரி, இல்லைன்னா அதுவும் அவங்களுக்கு சரி. கடகராசி நேயர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? கடகராசி நேயர்களுக்கு சிம்பிள் பரிகாரம், திங்கட்கிழமை சிவன் கோயில் போயிட்டு வர்றது. அங்கே போய் சிவனேன்னு உட்காந்துட்டு வந்தாலே போதும். அமைதியாக போய் உட்காருங்க, தியானம் பண்ணுங்க, வாங்க. மனசு ஒருநிலைப்படும். எப்போ மனசு ஒருநிலைப்படுதோ அப்போ சொன்னேன் இல்லையா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் போயிடும். அது போக போக ஆட்டோமேட்டிக் சரியாகும். எனக்கு அங்கெல்லாம் போக முடியலைங்கன்னா கல் உப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கல் உப்பை அவசியம் வாங்கி வீட்டு வாசல் நிலையில் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதம் ஃபுல்லாக அங்கேயே இருக்கட்டும். கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் ஆகும். சிம்மராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல ஃபினான்ஷியலா எப்படி சார் இருக்கும்? சிம்மராசி இந்த மாதம் ஃபுல்லாக தொழில் சம்மந்தப்பட்ட யோசனைகள் நிறைய இருக்கும். நான் எப்படியும் என்னை முதன்மைப்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ அஷ்டமத்தில் அவங்களுக்கு சனியெல்லாம் போனதுனால அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க மைண்டு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அடுத்து எனக்கு அப்படியே எப்போ வெளியில் வரலாம் அப்படின்னு இருக்கும். சிலவங்கெல்லாம் அரசியல் ரிலேட்டடெல்லாம் நிறைய மூமெண்ட்லாம் கொடுப்பாங்க. நான் அடுத்து அங்கெல்லாம் போகணும், என்ன பண்ணணும், சீட் எப்படி வாங்குறது, இப்படி பயங்கரமாக யோசனைகள்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸு, அதுக்காக இந்த நீர்ப்பந்தல்லாம் போடுறது, அன்னதானம் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக அது பலன் கருதி செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ பண்ணுவாங்க. ஏன்னா இது பண்ணால் என்ன கிடைக்கும், பர்த்தின்னு சொல்லுவான். இதை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இது என்ன பண்ண 1 to 1 இதை பற்றி யோசனை தான் நிறைய இருக்கும் இந்த சிம்மராசி. அது சக்ஸஸும் வரும் இந்த வாட்டி. ஏன்னா தொழிலையும் புதுசாக மாற்றங்கள் கொடுப்பார்கள் இவர்கள்லாம். தொழிலில் மட்டும் இல்லை, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இடமாற்றங்கள் பண்ணி ஒரு ஃபுல்லாக லெவேஷன்னு சொல்லுவாங்க, நல்லா ஒரு ஆடம்பரமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் பண்ணி ஒரு தொழிலை முன்னேற்றம் கொண்டு வராங்க. இப்படிலாம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இதெல்லாம் இந்த சிம்மராசி எக்ஸிக்யூட்டே பண்ணிவிடுவாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. லாபம் கிடைக்கும். கொஞ்சம் லாபம் சொல்கிற மாதிரி அப்படி லாபம் இருக்கான்னா கன்ஃபார்மாக லாபம் இருக்கும். ஆனாலும் இவங்க மனசுக்குள்ளே ஒரு தற்சோதனை இருந்துகிட்டே இருக்கும். இதையோ ஒன்று நான் ஃபுல் பண்ணல அப்படின்னு ஒரு இழையோடமாக சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ சோகம் இருக்குது ஆனால் என்ன தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா,
இந்த சிம்மராசிக்கு இருக்கும். எல்லாம் கிடச்சிதுங்க, ஆனாலும் அப்படி இந்த ஆஃப் கிளாஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியே மைண்ட் செட் இருக்கும். எனக்கு ஃபுல்லாக இது இல்லைங்க, இன்னும் வரணுங்க அப்படின்னு ஒரு சின்ன குறையோடு அந்த மாதம் அப்படியே போயிட்டுருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? சிம்மராசிக்கு இந்த வைகாசி மாதம் அவசியம் செய்ய வேண்டிய பரிகாரம், சங்கடகர சதுர்த்தி அன்று பிள்ளையார் போய் வணங்குறது. ஏன்னா இவருக்கு இருக்கிற மைண்ட் செட் எல்லாம் கிளியர் பண்ணும். அப்போ தான் தடை இல்லாத வாழ்க்கை, தைரியமான வாழ்க்கை, தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் அப்படி போகணும். 16 தேங்காய் கொண்டு உடைச்சிட்டு சுவாமிகிட்ட வேணுங்க. அதுக்கு முதல்ல இந்த மாதம் பிறந்த அன்றைக்கே ஒரு தேங்காய் உடைச்சி ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துட்டேன் சாமி என்னை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லுங்கள். இது நல்ல பரிகாரமாக அமையும். அவர்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நீங்கும். பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு ஃபினான்ஷியலாக எப்படி இருக்க போகுது சார்? கன்னிராசி நேயர்கள் எப்போவுமே ரொம்ப தீவிரமாகவும் யோசிக்க மாட்டாங்க, அதுக்கு அசால்ட்டாகவும் இருந்துட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு அழகாக தெரியும். அதுக்கு மட்டும் அவங்க க்ளீனாக மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. அப்படி தான் நார்மலாக அவங்க மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தன்மையில் இந்த ராசியில் பார்க்கும்போது சூரியன் 12ஆம் இடத்துக்குரியவன் தான். அவர் நேராக போய் உட்காந்துட்டார், ரிஷபத்தில் உட்காந்துட்டாருன்னதும் இவர் குஷி ஆகிட்டார். சரி, நமக்கான செலவுகள் எல்லாத்தையும் தொழில் அடிப்படையில் போட்டுருவோம் அப்படின்னு எண்ணம் வந்துடும். ஸோ அப்போ தொழில் அடிப்படையில் நிறைய யோசிப்பாங்க. எவ்வளோ தூரம் அவர் வாலண்டியராக போய் நம்ம செய்யணும் அப்படிங்கிற இதெல்லாம் லைனப் பண்ணுவாங்க. அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சியை பார்க்கலாம். வெளி பயணங்கள் நிறைய நடக்கும். இப்போ சின்ன பயணங்கள்லேருந்து பெரிய வெளிநாடுகள் பயணங்கள் அதெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு லைனப் ஆகும். இதெல்லாம் போவாங்க. அது என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் போவாங்க, தொழில் ரிலேட்டாகவும் போவாங்க. தொழிலில் போகும்போது நிறைய சக்ஸஸ் இருக்கும். அதுதான் இந்த மாதத்துடைய பயணங்களில் அவங்களுக்கு நிறைய செலவுகளும் உண்டு, சக்ஸஸும் உண்டு. ஆனால் செய்கிற காரியங்களில் சில தடைகளும் உண்டு. அதை மைண்டில் வச்சுட்டே பண்ணணும். அதாவது இவங்க கரெக்டாக ப்ராப்பர் ஐட்டனரி சொல்லுவோம், நம்ம எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணணும்னு, அதை லைனப் பண்ணாமல் விட்ருவாங்க. இவங்ககிட்ட ப்ராப்ளமே தான். அதாவது எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு போகிறது. அந்த அவன் பார்த்துப்பான் இல்லை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு முதல்ல போடும். இது மைண்ட் செட் போட்டாங்கன்னா சரியாக போடும். இல்லை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அதுக்கான பெனால்ட்டியும் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பைசா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெரிய ஃபண்ட் ஃப்ளோலாம் எதிர்பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் கிடைக்காது. ரெகுலராக வரக்கூடிய உண்டு. ஜென்ரல் ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா இவங்களுக்குமே குடும்பத்து ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகள் உண்டு. எஸ்பெஷலி மருத்துவ செலவுகள் இவங்க எதிர்பார்த்து கொஞ்சம் அதுக்கான செயல்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும். சில அன்பர்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் ரினியூவல் பண்ணலாம், கைண்ட்லி ரினியூவல் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லை, வாகனத்தில் சில செலவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு ரிலேஷனாக அந்த இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ரினியூவ் பண்ணி வச்சுக்கோங்க. லயபிலிட்டி கவரேஜ்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியலில். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் இவங்கெல்லாம் இருக்காங்க, கன்னி ராசிக்காரர்கள் இருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக இந்த வைகாசி மாதம் அந்த செலவுகள் எல்லாம், ஏன்னா இவங்க மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, புதுசாக வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்குது. ரினியூவல் பண்ணாமல் வண்டியை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் பண்ணணும் இல்லையா. சில அன்பர்களுக்கு சொத்து தகராறு இருக்கும். சொத்து தகராறு சகோதரர்களுடைய இருக்கும், உறவுகாரங்களுடைய இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் இந்த லீகல் மேட்டர்ஸை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். இல்லைனா அது பெருநீளம் இழுத்துகிட்டே போகிற மாதிரி அமைச்சிடும். அதனால் கொஞ்சம் அந்த காஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் டக்குன்னு போய் நான் கேஸை போடுவேன் அத்தை போடுவேன்னு வாங்கி விட்டுறாதீங்க. வாய்க்கா வரப்பு சண்டையை அங்கங்கே சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். இல்லைன்னா அது சாப்பாடு வேறு யாருக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்காது. அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த விஷயம் வந்த உடனே ஏதோ சொன்னாங்களேன்னு ஹேண்டில் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். கன்னிராசி நேயர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? கன்னிராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமா கோயிலுக்கு போங்க. பெருமா கோயிலில் நரசிம்மமூர்த்தின்னு இருப்பார். நரசிம்மமூர்த்தியை போய் வேண்டிப்பாங்க. ஏன்னா இந்த வைகாசி மாதம் நரசிம்ம ஜெயந்தின்னு உண்டு. நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா க்ஷண மாத்திரத்தில் வந்தவர். பிரகலாதன் அப்படிங்கிற குழந்தை கூப்பிட போகிறார். எங்கேருந்து எந்த இடத்த காட்ட போகிறான்னு தெரியாது. தூணை காட்டலாம், துரும்ப காட்டலாம், எங்கே வேணால் காட்டலாம். அதனால் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் நரசிம்மர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ காலம்ன்ற சாயங்கால வேலையில். அப்போது காவந்து பண்ணுறதுக்கு இருக்கிறவர் அப்படிங்கிற நரசிம்மரை இவங்க போய்
வணங்க ஆரம்பித்த உடனே இவங்களுக்கான அனுகிரகமாக எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும். அதனால தான் கன்னிராசியோட 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கும். அது நரசிம்மர் தான் குறிக்கிறது. அதனால் அவசியம் இவங்களுக்கு பலனெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பக்கத்திலே இருக்கும்போது அவரை போய் வணங்குறது உசிதமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் சார்? இவங்க கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி இருக்கும் இந்த மாதம். ஏன்னா இருக்கிற பைசா வச்சு இவங்களால் ஓட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சினாரியோ இவங்க மைண்டில் வந்துடும். ஏற்கனவே கடன் இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் கடனா அப்படின்னீங்கன்னா இது அடைக்கிற மாதிரி கடன், அந்த கைமாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் அது வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ரன் பண்ணுவாங்க. டு ஈஸ் அவுட் அந்த ஸ்லோவாக பண்ணுறதுக்கு. அது நார்மலாக சொல்லுவாங்க, கிரெடிட் கார்டை போட்டு 45 நாளில் கரெக்டாக கட்டுற கேஸ் இருப்பாங்களே, ஸ்வாப் பண்ணுறதில்ல, கட்டுற கேஸ் இருப்பாங்களே, அந்த மாதிரி கேஸ் வந்து துலா ராசிக்காரர் இருப்பாங்க. அது வந்து கிரெடிட் கார்டு வாங்கிட்டா இன்னொரு கார்டு வாங்கி அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணுறவங்க இல்லை இவங்க அதை கட்டுவாங்க. இதை கட்டி முடிச்சுருவாங்க, அடுத்து திருப்பி வாங்குவாங்க. சிபில் ஸ்கோர்லாம் பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசாமி தான் இந்த துலா ராசியில் இந்த மாதம் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். தேவைக்காத செலவும் பண்ணுவாங்க, தேவையில்லாத செலவும் வருவாங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் யோசிச்சுடுங்க. நார்மலாக செலவுகளை கொஞ்சம் பைஃபர்கேட் பண்ணும்போது எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் திருப்பி ரிட்டர்ன் வர செலவுகளாக பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்னு வாங்க, கொஞ்சம் ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் பேலன்ஸ் ஷீட் ஐட்டமாக இருக்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வீடெல்லாம் வாங்குகிறோம், வாடகை விட்றோன்னா அது வந்து எனக்கு வருமானம் கொடுக்கும், அப்போ அதில் பண்ணலாம். ஒரு காரை வாங்கி டாக்ஸியாக வாடகை விட்றேன், எனக்கு பணம் வரும். இப்படி பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் கடன் வாங்குறது இதை பண்ணலாம். நான் லக்ஸுரியாக ஒரு வீடு வாங்கிக்க போகிறேன், அதுக்கு கடன் வாங்குகிறேன், அதுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக வாங்குகிறேன், கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி கடன்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. என் குழந்தைகள்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை படிப்பில் கொஞ்சம் செலவு பண்ணணும், நீட்லாம் முடிச்சுடுத்து பட் இருந்தாலும் கொஞ்சம் கேப்டேஷன் கேட்குறாங்க அப்படின்னு மருத்துவ செலவு, மருத்துவ கல்லூரிகளுக்கு சேருது, இல்லை சில கல்லூரிகளுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கேப்டேஷன் ஃபீஸ் அதெல்லாம் வேண்டியிருக்கு, அதுக்காக கடன் வாங்குகிறேன். அது தப்பு இல்லை. அதெல்லாம் குடும்பத்தில் அடுத்த விருத்தின்னு சொல்லுவோம், அடுத்த விஷயங்கள் வளர்ச்சிகளாக வாங்குறேன். இதெல்லாம் நீங்கள் திருப்பியும் கட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவார். ஏன்னா குருவுடைய கடாட்சம் இருக்குது உங்கள் பேரில், 5ஆம் பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் கன்ஃபார்மாக உங்களை காப்பாற்றிடுவார். எக்ஸ்ட்ராவாக இது இல்லாமல் பண்ணிங்கன்னா குரு கட்டையை வச்சுட்டுருக்கார், அடிக்கும் செய்வார். அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதம் சந்தோஷமாக ஓட்டிடலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? குருவையே தான் வணங்கணும். வியாழக்கிழமை தோறும் குருவந்தனம் தான் இவருக்கு முக்கியம். சமீபமாக இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தியெல்லாம் வந்தது இல்லையா, குரு வந்தனமா, ஓம் நமோ நாராயணான்னு சொன்ன உடனே எப்படி நமக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு மேலே வந்து எல்லாருக்கும் சொன்னாரோ அந்த மாதிரி குரு, அந்த குருவை நம்ம பிடிச்சிருந்தோன்னா சூப்பர். அதே மாதிரி 32 வயசுக்குள்ளாரையே உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தையும் கண்டித்து ஷட்மதமாக மாற்றி எல்லா விதையும் மாற்றி கொடுத்த சங்கரர். அப்படி இந்த மாதிரி குருக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிடிச்சிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, தனக்கு யாரும் நிகரானவர் இல்லைன்னு ஒரு மனசு வந்துடும். தனக்கு மேலே எப்படியும் வாத்தியார் இருக்காங்கன்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா சரியாக போய்டும். அதுதான், அதுக்கு தான் குருவந்தனம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதனால் கேட்டுக்கிறது. தொழிலில் கொஞ்சம் நன்னா இருக்கேன் அப்படின்னா தொழிலில் முனைப்போடு இருக்கிற ஆலோசகரை கொஞ்சம் வச்சுக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றணும். இதுவும் குரு தான். அந்த குருவை வந்தனம் பண்ணாலும் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் இருக்கும் சார்? விருச்சிகத்தில் எடுத்தோம் கவுத்தோன்னு நிறைய விஷயம் நடக்கும். ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு எண்ணம் வந்துடும். அதுவும் ஃபினான்ஸ் ரிலேட்டடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு வந்து அதனால் கை சுட்டுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வில்லங்கம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வாங்கி மாட்டிப்பாங்க. அதனால் ஒரு தடவைக்கு 4 வாட்டி படித்து பார்த்து அனுபவசாலிகள்லாம் சரின்னு சொல்லி வில்லங்க இல்லைன்னா எடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் விட்டுட்டு போயிடுறது நல்லது. இல்லைன்னா பிரச்சனை. இது ரொம்ப காஷன். தெரியாத தொழிலெல்லாம் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவான். இப்போ அவனை காதுலேயே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சார், இப்படி கொடுத்தா அப்படி உள்ளே போயிட்டு வெளில வந்துடலாம் சந்தானம் சொல்லுவார். அந்த மாதிரி உள்ளே போயிட்டு வெளில வந்துடலான்னு, உள்ளே போனால் உள்ளே தான் போக முடியும், வெளியில் வர முடியாது. அதை நல்லா வச்சுக்கிடுங்க, போகாதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க. அவன் தலையை வச்சு படுக்காதீங்க, வந்துடுங்க அந்த பக்கம். இதெல்லாம் ரொம்ப காஷனாக வச்சுக்கோங்க.
வரக்கூடிய பணத்தை எப்படியான உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு குரு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அதை நல்லா மனசு வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துலேருந்து பார்த்தாலும் கடன் விஷயமா வந்தாலும் பணம்னு வந்துடும். அதனால் எப்படியான இந்த மாதம் பணம் கொடுத்துறதுக்கு வழி இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. இதுக்காக குறுக்கு வழியில் போகிறேன்னு என்ன வந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுது. அந்த குறுக்கு வழியை வேணாம், எனக்கு நேர் வழியே போதும், நான் கரெக்டாக போயின்னு இருப்பேன்னு போங்க. இதுதான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் கரெக்டாக எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா மாட்டுவீங்க. அது காஷனாக வச்சுக்கோங்க. சிலவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதம், இவங்களுக்கு தெரியாத வெஞ்சர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சுத்தமாக அந்த பற்றி ஐடியாவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் எஸ்டேட் வச்சுட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு. சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுப்பாங்க. அது வந்ததுனாலே நமக்கு புரியாத விஷயம் யாரோ சொல்கிறாங்க, நமக்கு நேரம் சரியில்லை வேண்டாம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்தால் கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வா. நான் சொல்லுவேன், கடன் வாங்க வந்திருக்காங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்சது உபகாரமாக எதாவது பைசா கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஒரு 5 லட்ச ரூபா கேட்குறேன்னா இந்தாப்பா 500 ரூபா போகிறதுக்கு வேணால் வழி தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்கன்னா நல்லா தப்பிச்சிக்கலாம். இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அதை மட்டும் நல்லா வச்சுட்டிங்கன்னா பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. விருச்சிகராசி என்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? அவசியம் விசாக நட்சத்திரம் தான் இருக்குது. பிடிச்சிக்க வேண்டியது முருகா சரணம் தான், வேறு வழியே இல்லை. வேல் மாறல் சொல்கிறதோ இல்லை வீட்டில் வேல் வச்சுருந்தா பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்ல விஷயம். இது இந்த மாதம் ஃபுல்லாகவே செய்யலாம். செய்ய அவருக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த சொன்ன எதிர்பாருன்னு சொல்லி வர ஆசாமிகளை அங்கேயே விரட்டி விட்டுருவாங்க. உங்ககிட்ட வரமாட்டாங்க. கொஞ்சம் தப்பிச்சு போயிடலாம். இல்லைன்னா டியூன் டு தட். தனுசு ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் ஃபினான்ஷியலாக எப்படி சார் இருக்க போகுது? தனுசுவை பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ண ஓட்டங்களை அடக்கி வச்சிருந்து இப்போ அந்த ஃப்ளோ வேணும் அப்படின்னு சொல்லி ஓடுறதுனால எங்கே பார்த்தாலும் பணம் தெரியும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்க. இப்போ பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பணம் வருதுன்னும் ஒன்று கடன்னு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை யோசிச்சு இவங்க மட்டும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பணம் வர்றதுக்கான ஒரு நல்ல முகாந்திரம் இருக்கக்கூடிய மாதம் தான் இது. அதனால் பணம் வரும். இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரிகள்கிட்டேருந்து பணம் வரும். கோர்ட் கேஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கேஸ் எல்லாம் ஜெயிக்கும். அதுலேருந்து நல்ல காசெல்லாம் வரும். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்களுக்கு. அதுலேருந்து கொஞ்சம் பணம் பண்ணுறதுக்கு. ஏமாற்றிட்டு போனவன்ட்டு இவங்க சட்டையை பிடிச்சி வாங்கிடலாம். இதுதான் சினாரியோ. இப்போது யாருன்னா கொடுக்கணுன்னு இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஃபோன் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஏதோ கொஞ்சம் பணமான ஆரம்பிப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவான். இது ரெண்டும் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தால் தனுசுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு தெம்பு வந்துடும் இல்லையா, கலர் ஆஃப் மணின்னு சொல்லுவோம். அப்போ பணம் வந்துருச்சு, தெம்பு வந்துருச்சு, சந்தோஷமாக இருப்பான். அதனால் அது ஓடிடும். செவ்வாய் உட்காந்து பார்க்கறதே 3ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அவர் பார்க்கும்போது என்ன ஆகுது, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 3 இடத்தையும் பார்க்குறா. தைரியஸ்தானம் வந்துருச்சு. நீச்சஸ்தானாதிபதி தான் அங்கே நீச்சத்தில் உட்காந்து தான் பார்க்குறாரு. பார்க்கும்போது தைரியம் ஒன்று வரும், கூட்டு தைரியம் ஒன்று வரும். எப்படியா சமாளிச்சிடலாம் சார், எப்படியா எதாவது பண்ணலாம் சார். கொஞ்சம் அகட விகடம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களே, அந்த அகட விகடமாக யோசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ராகுவும் சேர்ந்துக்கு போகிறார் 3ஆம் இடத்துல வந்து நேச்சுரலி குஷியாக தான் இருக்குது. அதனால் பைசாலாம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஆனால் திங்க் பிக் தான் நிறைய யோசிப்பாங்க அவங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? ராமர் எவ்வளவு தூரம் முடியுமோ ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருக்குது. அது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மந்திரத்தில் ஒரு மந்திரம் அது. ஏன்னா ரொம்ப வேகமாக போனாலும் ஆபத்து தான் இல்லையா. இந்த வேகமாக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும்போது அது ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம் வேணும் இல்லையா. இந்த ராம மந்திரம் தான். ராம மந்திரத்தை சொல்லுவதும், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் 2 விளக்கு போட்டுட்டு வரதும், நல்லெண்ணெய் தீபமானு போட்டு 2 தெய்வத்தை போட்டு அமைதியாக சுற்றிட்டு வாங்க. தினமும் போட்டாலே நல்லது. போட்டுட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவைக்கும் போதான்னு சொல்லுவோம். நடக்க முடியாததெல்லாம் நடத்தி காட்டுவார் அப்படிங்கிறது தான் ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எங்கே ஆஞ்சநேயருக்கோ அங்கே ராமர் வந்துடுவார் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு பக்க பலமாக நின்று இவங்களை தூக்கி விடுவாங்க. ஏன்னா அங்கே போய் உட்கார போகிறது, குரு போய் உட்கார போகிறது புனர்வசுக்கு தான் போகிறார். புனர்வசுன்னா நேச்சுரலி ராமருடைய தானே. அப்போ நேச்சுரலி இவருக்கு அத்தனை கடாட்சமும் ராமர் மூலியமாக கிடச்சிரும். அதனால் இந்த விஷயம் பண்ணலாம். சுந்தரகாண்டம் தெரிந்தால் அது படிப்பது இந்த மாதத்தில் இவங்களுக்கு விசேஷம்.
இல்லைன்னா யாருன்னா பாராயணம் பண்ணுறதை கேட்டால் விசேஷம், இல்லைன்னா இப்போ யூடியூப்லாம் இருக்குது அதில் கேட்டுட்டு பண்ணாங்களும் இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். மகர ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய வைகாசி மாசத்துல ஃபினான்ஷியலா எப்படி சார் இருப்பாங்க? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குறுக்கு எண்ணங்கள்லாம் போயிடும். அதாவது நான் இன்னும் வளரலையேன்னு ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த எண்ணம் குறைய ஆரம்பிக்கும். இருக்கட்டும், இருந்த வரைக்கும் போதும் அப்படின்ட்டு வெஞ்சர்ஸ்லாம் சுருக்குவாங்க. அதாவது நம்ம எப்படி சொல்லுவோன்னா, பல கடைகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களாம் குறித்து ஒரு 4 கடை போதும் சார் அப்படின்லாம் கொண்டு வருவாங்க. பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. போதும் சார், கொஞ்சமாக குறைச்சிக்கலாம், பிஸ்னஸை நான் சின்னதாக கான்சன்ட்ரேட் பண்ணி இதுலேருந்து நான் வரேன். அது சொல்லுவாங்க, ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, சின்ன கல் பெத்த ப்ராஃபிட், அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் வந்துடும். சின்னதாக பண்ணாலும் போதும், அதில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், எனக்கு என்ன தெரியுமோ அந்த துறையில் மட்டும் நான் இருந்துக்கிறேன், மற்ற துறையெல்லாம் வேண்டான்னு கொஞ்சம் அதில் எல்லாம் வெளியில் வருவாங்க. அப்படி இருந்ததுன்னா வெளியில் வந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், கிளஸ்டரில் மாட்டிப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்குள்ளே வரக்கூடாது ராகுன்னு வந்து உட்காந்துப்பார். புதுசாக யோசனைகள்லாம் வந்து மாட்டிக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் கை வச்சா மாட்டிப்பீங்க. குரு 6ல் போய் உட்காந்துருக்கிறாரு, 5ல் சூரியன் போய் உட்காந்துருக்காரு. இப்போ இதெல்லாம் என்ன ஆகும், நேச்சுரலி உங்களுக்கு எப்படியான ஒருத்தர் வம்பளை மாட்டி விடும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் மாற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இதுதான் வைகாசி மாதம் இவங்க பண்ணணும். இப்படி பண்ணாங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் இவங்களுடைய வெஞ்சர்ஸ் குறைப்பாங்க, போர்ட்ஃபோலியோ குறையும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ்லேயுமே போர்ட்ஃபோலியோ சைஸை குறைச்சிருவாங்க. நிறைய வச்சுருப்பாங்க, குறைச்சி கொண்டு வருவாங்க, சின்னதாக கொண்டு வருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை குறைச்சி என்னெல்லாம் பண்ணணும்னு பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்டிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எஃப்டிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போவாங்க, ஸ்பெக்குலேட்டிவ் போக மாட்டாங்க. இதெல்லாம் மாற்றுவாங்க. இதெல்லாம் மாறி சின்னதாக மாறி கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா செவ்வாயின்று அவர் உச்சத்தில் இருக்க வேண்டிய நீச்சத்தில் போய் உட்காந்து பார்க்குறார். அப்போது இவருக்கு 11க்கு லாபஸ்தானாதிபதியும் கூட தானே. அப்போது எனக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டு வர்றது. அதே மாதிரி வீடு வாங்குகிற எண்ணங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, புது கார் வாங்கணும்னு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கிடலாமான்னு யோசிப்பார். புதுசெல்லாம் வாங்கினாங்க, செகண்டில் பார்த்துக்கலாங்க. அப்படி கொஞ்சம் பார்கெனிங் கெப்பாசிட்டிலாம் வரும். கொஞ்சம் சின்ன யோசி கொஞ்சம் பார்கெயின் பண்ணி இந்த மாதம் ஃபுல்லாக இதுதான் நடக்கும். நிறைய பார்கெயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் வேலை செய்வாங்க, அதுக்கேற்ற மாதிரி பணத்தை ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த மாதம் நடத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மகர ராசி என்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்னவா இருக்கும்? மகராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுமே சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வாங்கிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 4 லிட்டர் நல்லெண்ணெய் கன்ஃபார்மாக வாங்கிக்கணும். பிரதோஷத்தும் போது ஒன்று சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். கொடுத்தான்னா இவருக்கு எண்ணெய் தான் உங்களுக்கு தெரியும், சனிக்கு ரொம்ப பிடித்தம். அதுவும் எள்ளு எண்ணெய் ரொம்ப பிடித்தம். கர்மா தொலைவுன்னு சொல்லுவான் நார்மலாக அந்த எண்ணெயை ஊற்றும் போது. இப்படி போய் பண்ண இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதியில் தான் இருக்குது அவருடைய மகர ராசி. அப்போ தொழிலிலே இவர் சொன்ன இல்லையா குறைச்சிட்டு வராருன்னு, கண்டதை குறைச்சிட்டு இவருடைய கோர் ஏரியா விட்டுட்டான பிரச்சனை போடும் இல்லையா, அந்த கோர் ஏரியா ஐடென்டிஃபை காட்டும். இதுதான் உன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லும். அந்த இடத்த புரிச்சிக்கிறதுக்காக இந்த வேலை செய்யணும். இப்படி செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய இடம் இதுதான், என்ன மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதை பின் பாயிண்ட்டாக எடுத்து கொடுக்கும். அது பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். இவங்க லைஃப்பில் இதுலேருந்து இந்த வைகாசிலேருந்து இவங்க மாறத்தில் நிறைய மாறி வந்திருக்காங்க. கும்பராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் ஃபினான்ஷியலாக எப்படி சார் இருக்க போகுது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளார பெரிய பெரிய எண்ண ஓட்டங்கள்லாம் வரப்போகுது. இந்த மாதம் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி புது எண்ண ஓட்டங்கள், ஐடியாவே இன்னோவேட்டிவ் ஐடியான்னு சொல்கிறதில்ல, அதிரடி ஐடியாக்கெல்லாம் வரும். ஆபத்தாக இருக்கிற மாதிரி ஐடியாக்கள்லாம் வரும். இப்போ இதெல்லாம் நடக்குமாயா, நடத்தி தான் பார்ப்போமையா அப்படின்வான். இது என்ன ஓட்டமாக வச்சுருக்காரு, எக்ஸிக்யூட் பண்ணுவார், ஏன்னா நீ செய்ய நான் வேணா கூட நிற்கிறேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக 2 பேர் துணைக்கு கூப்பிடுற சின்னரியை கொண்டு வரும். ஆனால் பெரிய பிக்சர்ஸ் காட்டும். சின்ன பிக்சர்லாம் கிடையாது, பெரிய பிக்சர்ஸ் காட்டும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 500 கோடிக்கு 200 கோடிக்கு இப்படி தான் பேசும். பேசுகிறது எல்லாமே இப்படி தான் பேசும், கோடிக்கணக்கில் பேசும் வாய். அப்போ மனசுக்குள்ளே அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப ப்ரெஷர்ஃபுல்லாக, அந்த ப்ளஷர்னு சொல்லுவான், அந்த ப்ளஷருக்குள்ளே எடுத்துக்கிறது PLESUREன்னு, அந்த சந்தோஷமாக ஜோஷ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழுத்தங்களாக இல்லாமல் சந்தோஷமாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. இவங்களை சிக்கலில் மாட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த கூட்டம் ஒன்று ரெடியாக இருக்குது. அதுவும் வந்து இருக்கும்.
சிக்கலில் மாட்டேன். ஆமாம் சாமி, நம்ம இங்கே போனோன்னா அந்த புல்லிங்னு வந்து எதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் அந்த மாறாட்டத்தில் பண்ணினா காசு வந்துடும், இந்த மாறாட்டத்தில் பண்ணிங்களா இப்படி உங்களை ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறது. ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து இவரை கன்ஃபியூஸ் பண்ணோம். இவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் அப்படி ரோசி பிக்சரில் இருக்கிறாரா, இப்போ வந்து மாட்டோம். இப்போ இதுதான் காஷன், இதை மட்டும் மைண்டில் தூக்கணும். நான் 2ல் சனி, ராகு உட்கார்ந்துருக்கார். செய்யலாமான்னா செய்யக்கூடாது. இதெல்லாம் வேணாம் சாமி, எனக்கு எது பண்ணணுமோ அது செய்கிறேன். எது பண்ணணும், அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள் அவசியம் விட்டு விடணும். அதிர்ஷ்டம், இல்லீகல், இந்த 2 இவர் மைண்ட்லேருந்து முதல்ல வெளியிடணும். இந்த மாதம் ஃபுல்லாக இதை மைண்ட்லேருந்து தூக்கிடணும். ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீனாக இருப்பேன். எனக்கு தொழில் ரிலேட்டடாக சில பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறது, இதுக்கான ஆலோசனை அந்த விஷயம்லாம் பண்ணி கேட்டுட்டு அது நான் பண்ணுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு, இல்லைன்னா சிக்கல் உண்டு. அதனால் அது மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஓவர் நைட்டு ஒவ்வொரு ஆறுதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா சிக்கல் சிங்கார வேலைன்னு அவனை பிடிச்சி இழுத்துக்க வேண்டியதான், நம்ம மாட்டிக்க வேண்டியதான். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சரியாக போடும். இல்லைன்னா பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத இதை சின்ன ஒரு கோட்டில் வச்சுக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கும்பராசிக்கு பரிகாரம் குபேரலட்சுமியை வணங்குறது. குபேரலட்சுமியை கமலதாரினே தனாகரிஷ்ணி ஸ்வாஹா, இதுதான் மந்திரம். இதை அப்படியே சொல்லிட்டேன், குபேரலட்சுமினே கமலதாரினே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றது. இவங்களுக்கு ஏற்கனவே மனசு சொல்லிட்டேன், ஏற்கனவே லட்ச கோடியாக மைண்ட் இருக்கும், பணம் வரணும். அந்த அஷ்ட சம்பத்துன்னு சொல்லுவோம், குபேர சம்பத்து அத்தனையும் வரணும் இல்லையா? அத்தனை வரணும்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஞானம். அதாவது சம்பத்துன்றது பணம் மட்டும் இல்லை, அதுக்கான அறிவு, அதுக்கான நியான்சஸ் சொல்லுவோம், நுட்பங்கள், அது செயல்திறத்திற்கான ஆட்கள் எல்லாம் கிடைக்கணும். நம்ம ஒரு டக்குன்னு ஒருத்தர் எதுவும் ஆறுதல் இல்லையா, இத்தனை கூட்டம் சேர்ந்தாதானே ஆக முடியும். அத்தனையும் ஒன்றாக சேர்த்து கொடுக்கறது இந்த குபேரலட்சுமியோடைய அந்த உபாசனை வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை அழகாக பண்ணிகிட்டே வரணும். இவருடைய ராசிக்குள்ளே புரட்டாதின்னு இருக்கும், அதுவே குபேரன் தான். அதனால் அந்த குருவை நம்ம மீன் பண்ணும்போது அவர் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவரும் காசு கொடுக்குறவர் தான். 2 5ல் உட்காந்தா லாபம்னு ஒரு வசனம் உண்டு. அப்போ எப்படி இருந்தாலும் காசு உண்டு. ஆனால் வர்ஷிப் பண்ணக்கூடியதை இந்த லக்ஷ்மி மூலியமாக கேட்டு வாங்கிக்கிறது புத்திசாலித்தம். இப்படி வாங்கிட்டேன்னு சரியாக போடும். மீனம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்க போகுது சார்? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த சனி வந்து உட்காந்துட்டுக்காரேன்னு அப்படி ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்குமே அப்படிலாம் எண்ணம். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, இவ்வளோ நாள் ராகு உட்காந்தார், அவர் வெளியில் போய்ட்றாரு. சனி ராகு சேர்க்கையை விட்டு வெளியில் வராரு இல்லைங்களா, அதுவே அவங்களுக்கு பெரிய ரிலீஃப். 12ல் போன ராகு பெரிய ரிலீஃபை கொடுப்பார். அதனால் இந்த மாதம் ஃபஸ்ட்டு எடுத்து இனிஷியலாக கொஞ்சம் அப்படி கலர்ஃபுல் லைஃப். சில அன்பர்களுக்கு கால் பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை இதெல்லாம் உண்டு. அதனால் அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் அப்படி லைனப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அட்டன் பண்ணிட்டு தான் வருவாங்க. சூரியனை பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ அப்போது இவருடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களுக்கு தடை ஏற்படுத்துகிற மாதிரி உடம்பு செய்யாது. இதுதான் பிரச்சனை. ஸோ உடல்நிலை அதுக்கேற்ற மாதிரி கோப்ப பண்ணலேன்னு ஒரு வேகம் இருக்கும். என்னப்பா எல்லாம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு ஒரு உடல் சோர்வு, உடல் அசதி, உடல் முடியாமல் போகிறது, இதெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். சுகம் பாதிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். சுகத்தை கொஞ்சம் பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. இவங்க வந்து வெளி பயணங்கள்லாம் போகிறாங்க இல்லையா, அவசியம் இரவு பயணங்களை அவசியம் தவிர்த்து விட வேண்டும். பயணத்துக்கு முன்னாடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு பயணத்தை மேற்கொள்வது நல்லது. நிறைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை பற்றி யோசனை பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா சரியாக போடும். இல்லைன்னா அதுக்கான கஷ்டங்களையும் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதை என்ன மைண்டில் வச்சுட்டா போதும். அதுக்கான செலவுகள் பொருளாதாரத்தை பாதிக்கும். அதனால் அதை மைண்டில் வச்சுட்டே பண்ணினே சரியாக போடும். புதுசாக எந்த வெஞ்சரும் புதுசாக ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற வீடு போதும், இருக்கிற கடை போதும், இருக்கிற சொத்து போதும். புதுசாக எதையும் அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே மெதுவாக நகர்த்தி விட்டிங்கன்னா போதும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இந்த மாதம் எடுக்க வேண்டாம், இதை அவசியம் பண்ண வேண்டாம். சுப செலவுகள் 1-2 இருக்குது, அதெல்லாம் இந்த மாதம் செய்யுங்க. அதெல்லாம் நேச்சுரலி உங்களுக்கு செலவை கரெக்டாக வரவாக்கி கொடுத்துரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் புதிய வரவு
குழந்தை பேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதுவும் அனுகிரகமாக இருக்குது. அந்த விஷயமும் நடக்குது. திருமண விஷயங்கள் ஒன்று நடக்கிறதுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மீனராசிக்கு பொதுவில் பார்க்கும்போது சிலவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதெல்லாம் நடக்கும். மீனம் ராசி நேயர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அது என்னவா? மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தையும் வளர்பிறையும் போதும் அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். போயிட்டு 2 எலுமிச்சம்பழம் கொண்டு போங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சாமிகிட்ட கொடுத்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. வீட்டு சாமிகிட்ட வைங்க. அப்புறம் நீங்கள் ஜூஸ் கூட போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த சொன்னேன் கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். இதுவே நீங்கள் பண்ணுங்கள். அவசியம் எல்லாம் சரியாக போயிடும். கண்டிப்பா சார். பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை, எவ்வளோ நல்லா இருக்க போகுதுன்னு நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா.